தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய புகழ் ஓங்குக. இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்காக நீர் தூது வந்தீர் கர்த்தாவே, இறங்கி வந்தீர் ஆண்டவரே, உம்மையே பலி கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை எங்களை கழுவுவீராக, எங்களுக்கு ஆண்டவரே ராஜ்யத்தை தருவீராக, எங்களுடைய அசுத்தத்தை கலைந்து போடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய பொய் பொருட்டுக்களை கலைந்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய முடியும் நித்திய ராஜ்யம் வந்து சேர கிருபை தாங்க. இயேசுவிடம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, தூது வீடும் போட்டி லூக்கா 7ஆம் அதிகாரம் 2, 3, 4. அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வேதப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கர்த்தாவை வேண்டிக் கொண்டு, நீ இருந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். தூது விடுகிறார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு தூதாக யூதருடைய அதிபதிகள் வருகிறார்கள், மூப்பர்கள் வருகிறார்கள். வந்து இயேசுவிடத்தில், ஐயா இயேசுவே, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை நீர் கை வைத்து சுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்தான். அவன் நம்முடைய யூத மார்க்கத்தில் உள்ளவன் அல்ல, அவன் புறஜாதியான். இருந்தாலும் கூட நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். இன்னுமாக நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவிகள் செய்கிறான். ஆகவே நீர் வர வேண்டும் என்று தூது செல்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைத்து கொண்டு 50 ரூபாய் 100 ரூபாய் என்று வருகிறவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. ஒரு நாளிலே அவர் திடீரென சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு செல்லுகின்ற போது அவருடைய பர்ஸு அங்கே ஜேப்படி செய்யப்படுகிறது. உடனடியாக இவர் இறங்கி பர்ஸை தேடுறார், கிடைக்கல. இவர் அடுத்தபடியாக ஊருக்கு வரணும், எப்படியாவது 50, 100 வேணும். இவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, அப்படியே முழித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த யாகாசம் கேட்குற நண்பர்கள் 2, 3 பேர் அந்த இடத்துல வர்றாங்க. வந்து, ஐயா நீங்கள் ஏன் எங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம்? உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி என் பர்ஸு தொலைஞ்சு போச்சு. ஐயோ உங்களுக்கா பர்ஸு தொலைஞ்சு போச்சு, நான் எடுக்கிறேன் டிக்கெட்டு, நீ எடுக்கிற டிக்கெட்டுன்னு அந்த யாகாசம் வாங்குகிற நண்பர்கள் அவர்களுக்கு போட்டி டிக்கெட் எடுத்து அவர் அனுப்பி வச்சாங்களாம். பாருங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தூது வீடும் போட்டி. இங்கே 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான். அந்த மூப்பர்கள் வந்து இயேசுவினிடத்திலே வந்து உட்காருகிறார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கொர்நேலியுவுக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக தூது செல்கிறது. என்ன தூது செல்கிறது? உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு முன்பதாக நினைப்பூட்டுதலாக வந்து எட்டின. ஐயா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நமக்காக தூது செல்கிறது என்னது செல்கிறது அங்கிட்ட? நம்முடைய இவ்விதமாக உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க தேவனை உங்கள் மகிமைப்படுத்த முடியாக உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. இன்றைக்கு நமக்காக எது தூது சென்று கொண்டிருக்கிறது? நான் இந்த ஏழையை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், அவனுக்கு உதவினேன். நான் நன்றாக செழுமையில் இருந்த பொழுது நான் இந்தந்த காரியங்களை செய்தேன். இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பரவாயில்லை. நான் நன்றாக இருக்கின்ற போது என்னுடைய அக்கா பிள்ளைகளை படிக்க வந்தேன், அண்ணன் பிள்ளைகளை படிக்க வச்சேன். உனக்கு தூது செல்கிறதுக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே 100க்கு அதிபதிக்கு தூது செல்வதற்கு மூப்பர்கள் வந்தார்கள், அவனுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தார்கள். தூது செல்லும் போட்டி. கர்த்தருக்கு அருமையானவர்களே, வாழ்வது என்பது அல்ல, மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்துக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக நாம் எதாயிலும் செய்ய வேண்டும் அல்லவா? பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நாளல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக எல்லா கஷ்டத்தை அனுபவித்தார், துன்பத்தை அனுபவித்தார், நாக்கை கட்டி கொண்டார், கண்ணை கட்டி கொண்டார், காதை கட்டி கொண்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக உங்களுக்கு என்ன தூது செல்லுகிறது? தேவன் அங்கே வருகின்ற பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வலதுபுறம் இடதுபுறமாக 2 பேரை பிரிக்கின்றார். அந்த வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுது நாங்கள் உண்மை ஆண்டவரை அந்நியராக கண்டோம், ஆண்டவரே எப்பொழுது வேதீசராக கண்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதைத்தான் எனக்கு செய்தீர்கள். அங்கே தூது சென்று விட்டது. மற்றவர்களுக்கு நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாயோ, அடங்கா பிடாரியாக அலைந்து கொண்டிருந்தால் அங்கே தூது அதுவும் சென்றுதான் விடும்.
ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை அடக்கி வாசித்து மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்கின்ற வேளையிலே அது உனக்கு தூதாக முன் செல்லும். 100க்கு அதிபதி முன்னாலே யூதர்கள் போய் நின்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உனக்கு தூது செல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரே சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? வாழ்ந்து கொண்டு இராத. என் தேவை, என் பிள்ளை தேவை, என் குடும்ப தேவை, மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார். அவன் தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. பவுலடியார் எழுதியிருக்கிறார், உனக்காக தூது செல்வதற்கு உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை நாங்களே உயித்து ஆராய்ந்து முறை சமூகத்திலே வர வேண்டும். கர்த்தாவே, வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கே ஓடினவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, கஷ்டப்பட்ட கண்ணீர் விடுகிற மக்களுக்காகவும் எங்களால் இயன்ற உதவிகள் ஆண்டவரே, 100 ரூபாய் எங்களிடத்தில் இருக்கும்போது 10 பைசா கொடுக்கலாமே ஆண்டவரே. கர்த்தாவே, அதே மாதிரி ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, எத்தனையோ பேர் படுகொலியிலே கிடக்கிறார்கள் ஆண்டவரே, பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற பண உதவிகளை செய்யலாம் ஆண்டவரே, நேர உதவிகளை கொடுக்கலாண்டவரே. பல விதத்திலே உதவிகள் இருக்கிறது ஐயா. அந்த உதவிகளிலே ஏதாவது ஒன்று செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு தூதாக முடி சமூகத்தில் வந்து நிற்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை எட்டி பார்ப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றவரே. அவ்விதமாகவே எங்களுடைய வாழ்க்கைகளை சீர்படுத்திக் கொள்ள, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.